தக்கலை அஞ்சுவண்ணம் பீர் முகமது ஜும்மா மஸ்ஜிதினுடைய இமாமுமான சித்திக் ஆலிம் ஃபைசி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا تنصروه فقد نصره الله صدق الله العليم. இந்த மாபெரும் மீலாது பெருவிழாவின் தலைவர்களே, துவக்க வரி நிகழ்த்திய ஹசரத் பெருந்தை அவர்களே, துவா ஓதி கூட்டத்தை ஆரம்பித்து வைத்த ஹபீப் ஆலி மிஸ்பாஹி அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடுகின்ற ஒரு மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த புகழ் பாடுதல் என்பது பெருமானாருக்கு செய்கின்ற உதவி. பெருமானாருடைய புகழை உயர்த்துவதற்கு நாம் உதவி செய்கிறோம். நாம் உயர்த்தாமல் இருப்பதினால் பெருமானாரின் புகழ் குறைந்துவிட போவதில்லை. அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான், இல்லா தன்சுரூஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ். நீங்கள் அந்த பெருமானாருக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவன் திட்டமாக உதவி செய்து விட்டான். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் ஃபக்கத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்கனவே உதவி செய்து விட்டான். நீங்கள் உதவி செய்ய முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். அல்லாஹ் ஏற்கனவே உதவி செய்திருக்கிறான். உதவியின் பலனை அவர்கள் அனுபவித்து இருக்கிறார்கள். எனவே நீங்கள் உதவி செய்தால் உதவி செய்யுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவருடைய புகழை உயர்த்தினால் உயர்த்துங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். நபியுடைய அந்த மகத்துவத்தை, அந்த கண்ணியத்தை, அவருடைய சிறப்பை நாம் உயர்த்தி விட்டோம். நீங்கள் உயர்த்தாமல் இருந்தால் போங்க. இல்லா தன்சுரு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ். நீங்கள் அவர்களை புகழவில்லை என்று சொன்னால், அவர்களை மேன்மைப்படுத்தவில்லை என்று சொன்னால் விட்டு விடுங்கள். அவருடைய அந்த அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் நாம் வீட்டுக்கு வீடு மூலுது ஓதி கொண்டிருந்தோம். பேசாம வீட்டிலிருந்து ஓதிட்டு இருந்தோம். தெருவுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். வீட்டுல ஓதிட்டு இருந்த மூலுத, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஓதிட்டு இருந்த மூலுத தெருவுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த சிறப்பு யாருக்கு சேரும்? மூலிது எதிர்ப்பாளருக்கு தான் சேரும். அவங்க ரொம்ப பாக்கியம் உள்ளவங்க. வீட்டுக்குள்ள ஒளிச்சு ஒளிச்சு ஓதுனத இப்படி பப்ளிக்ல பெருசா வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பெருமை அவர்களைத்தான் சேரும். இது முச்சந்தியில் கொண்டு வரக்கூடியது அல்ல, உலக தரத்திலே கொண்டு வரப்பட வேண்டியது. உலக அளவிலே இதை பிரகடனப்படுத்த வேண்டிய ஒன்றுதான் இந்த மூருது சரி. உலகத்திலே இன்றைக்கு சர்வதேச பிரச்சனைனா என்ன? நாம் இன்றைக்கு சர்வதேச பிரச்சனை எடுத்துக்கிட்டா இதை சொல்லுவோம், பொருளாதார சிக்கலை சொல்லுவோம், அச்சுறுத்துகின்ற தீவிரவாதத்தை சொல்லுவோம், இன்னும் பல செய்திகளை நாம சொல்லுவோம். இதுவும் ஒரு சர்வதேச பிரச்சனை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து உண்டான செய்தியும் ஒரு சர்வதேச பிரச்சனை, சாதாரண பிரச்சனை அல்ல. இது முச்சந்தி பிரச்சனை அல்ல, மூலையில் ஓதப்படுகின்ற மூலுது அல்ல, உலக தரத்திலே கொண்டு வரப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு அதிகமாக சிந்திக்கப்படக்கூடியவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பெருமானாரை குறித்து உலகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆதாரம் தான் மைக்கேல் ஹார்ட்டுடைய ஆராய்ச்சி. உலகம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அதே உலகம் தான் பெருமானாரை விமர்சித்துக் கொண்டு இருக்கிறது. இப்ப சர்வதேச பிரச்சனையா இல்லையா சொல்லுங்க? உலக அளவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சிக்கவும் படுகிறார்கள் என்றால் இது சர்வதேச பிரச்சனையா இல்லையா? சர்வதேச பிரச்சனை தான். பெருமானாரின் புகழை குறைப்பதற்கு சர்வதேச அளவிலே கங்கணங்கள் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அவர்களை குறித்து உண்டான ஆராய்ச்சியின் வெளிப்பாடுதான் மைக்கேல் ஹார்ட்டுடைய ஆராய்ச்சி. அதே ஆராய்ச்சியை எதிரிகள் செய்தார்கள். அந்த எதிரிகள் செய்த அந்த சூழ்ச்சி தான் இன்றைக்கு பெருமானார் புகழை குறைக்க வேண்டும் என்பதிலே கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார். அதன் வெளிப்பாடுதான்
பெருமானாரை குறித்து உண்டான கேலி சித்திரங்கள், பெருமானாரை குறித்து உண்டான பட தயாரிப்புகள், பெருமானாரை குறித்து உண்டான விமர்சனங்கள் எழக்கூடிய காரணம் என்ன? அது ஒரு சர்வதேச பிரச்சனையா இருக்கிறது என்று சொன்னால் யூதர்களுக்கு தெரியும். யூதர்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயம் பெருமானாரை விட்டுவிட்டு என்றைக்கும் அல்லாஹ்வை அடைய முடியாது. பெருமானாரை விட்டுவிட்டு பின்பற்றுவதிலும் சரி, மற்ற எல்லா துறையிலும் சரி, பெருமானாரை விட்டுவிட்டு இவர்கள் ஒருபோதும் இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடைவதற்கு ஒரே வழி பெருமானார் தான். அந்த பெருமானாரை சாதாரணமாக ஆக்கிவிட்டால், அவர் சாதாரணமான யூதன் சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் கேட்காது, ஒரு நஸ்ரானி சொன்னால் கேட்காது. ஆனால் அந்த வார்த்தையை இந்த சமுதாயத்திற்குள்ளிருந்தே எழ வைத்தார்கள் அல்லவா, இதுதான் அவர்கள் பெற்ற வெற்றி. இப்பொழுது சொல்லுங்கள், சர்வதேச அளவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை குறைக்க வேண்டும் என்பதில் எதிரிகள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு பெருமானாரின் மௌலூதை ஓதக்கூடாது என்று நம்மவர்களிலேயே அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். அவங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டோம். நம்மளே உருவாகுது அது மூலு ஓதக்கூடாது, அது சிறுக்கு என்று சொன்னால் மக்களிடத்தில் அது ரீச் ஆகும் என்பதை யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த யூதருடைய வெளிப்பாடுதான் பெருமானாரை குறித்து உண்டான விமர்சனத்தில் ஒன்றுதான் மௌலூத் ஓதக்கூடாது. அதுக்கு சொல்லக்கூடிய சப்பக்கட்டுகள் தெரியுமா? சாதாரண சப்பக்கட்டு இல்லை, இப்படி ஓதக்கூடாது. அது எப்படி பாருங்க ஓதுங்க. ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும். இப்ப மௌலூதிலே ஓதப்பட்டது அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாயி, அஸ்ஸலாமு அலைக்க அத்துகல்லத்து தயாயின் என்று பெருமானாரிடத்திலே சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஒருத்தர் கேலி செய்யறாரு பாருங்க, ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மரியாதை. ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அவர் மரியாதை கொடுக்கிறார், கேலி செய்யறாரா? இந்த கேள்வி கடையை தொடுக்கிறார். மௌலூத் ஓதக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய விமர்சனங்கள் என்ன தெரியுமா? ஒரு ஆளை பார்த்து ஒரு கதை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், ஒரு ஆளை அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் 10 வாட்டி சொன்னா அவருக்கு கோபம் வருமா வராதா என்றால் அவர் என்னை கேலி செய்கிறார் என்றுதான் நினைப்பார். இதே போன்று பெருமானாரை குறித்து சலாம் சொல்லி சலாம் வைத்து படிக்கிற பொழுது ஒருக்க சலாம் சொன்னா மரியாதை, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அது மரியாதை குறைவல்லவா? இப்ப நாம என்ன கேட்கிறோம்? தொழுகை முடிஞ்சது, இலாஹி இலாஹனா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் அப்படி ஒரு சொல்ற மரியாதை. 33 சுப்ஹானல்லாஹ் 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 இது கேலி செய்யறதா திக்ர் செய்யறதா? ஒரு முறை சொன்னால் சுப்ஹானல்லாஹ் மரியாதை என்று சொன்னால் 32 தடவை நாம எஸ்ஸா சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப கேலியா கேலி இல்லையா? இப்ப நம்ம அல்லாஹ் கேலி செய்யறோமா? இல்லை இல்லை. பெருமானாருக்கு சலாம் சொல்வதில் இது கேலி அல்ல, கேலியும் அல்ல, கிண்டலும் அல்ல. எப்படி ஒரு முறை சுப்ஹானல்லாஹ்வை 32 முறை அதிகமாக சொல்லி அல்லாஹ்வை அதுபோன்று தான் சலாமை மடக்கி சொல்லி சொல்லி பெருமானாரை பெருமைப்படுத்துகிறோம். இன்னொன்னு சொல்லுவாங்க, பெருமானார் பேர் அல்லாஹ்வே சொல்லல, யா ஹபீபி யா முஹம்மது இவர்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார்களே, அவர்களே மரியாதை குறைக்கிறார்கள். நாம கேட்கிறோம், முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடக்கிறது, முந்தைய முதலமைச்சருக்கு நடக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை கருணாநிதியே அம்மையாரே என்று அழைக்கிற பொழுது அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கவிதையில் வருகின்ற பொழுது முதலமைச்சர் பெயர் இடம்பெறும். அது கவிதையின் அடிப்படை. கவிதையின் அடிப்படை இயற்கை தன்மையே சில இடங்களில் பெயர் வெளிப்படுத்துகிற பொழுது முதலமைச்சரின் பெயரை அப்படியே உச்சரிப்பதை பார்க்க முடிகிறது. அது மரியாதை குறைவு அல்ல, அது சிறப்புப்படுத்துவதுதான். சும்மா போய் உட்கார்ந்துகிட்டு ரூம் வீட்டுல இருக்கிற முதலமைச்சர் பார்த்து ஜெயலலிதாவின் கூட்ட அறவும் அது மரியாதை இல்லாமல் அழைப்பது. யாரும் சும்மா பெருமானாரை பெருமைச்சொல்ல அழைக்கவில்லை, அவர்களை புகழ்ந்து பாடுவதிலே கண்டிப்பாக வர வேண்டிய வார்த்தை என்பதனால் அதை புகழ்ந்து அந்த வார்த்தையை சொல்கிறோமே தவிர பெருமானை நிகழ்ந்து அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு துறை, எந்த துறையில் எந்த குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் அவர் தோற்று போய் விடுவார், சந்தேகமே இல்லை.
எனவே உலக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பிரச்சனை முச்சந்தி பிரச்சனை அல்ல, மூளை முடுக்கு பிரச்சனை அல்ல, அது ஒரு சர்வதேச பிரச்சனை. அதை கொண்டு தான் இந்த சமுதாயத்தை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அவர்கள் சொல்கின்ற அந்த பாவனையான செய்திகளிலே நாம் மயங்கி விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை உயர்த்துவதற்கு இந்த எஸ்எஸ்எஃப் தயாராக இருக்கிறது. அதில் முதல் கட்டமாகத்தான் நாம் இங்கே மௌலூது ஷரீஃப் ஓதியிருக்கிறோம். அவர்களை பற்றி உண்டான புகழை பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களை புகழ்ந்து பாடப்பட்ட முர்தா மஜ்லிஸ் நடைபெற இருக்கிறது. இந்த பணி மீண்டும் மீண்டும் கியாமத் நாள் வரை சிறந்து ஓங்க வல்ல அல்லாஹ்வை வேண்டியவனாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்எம் ஜமாஅத்தினுடைய இமாம் அப்துல் சலாம் ஆலிம் மிஸ்பாஹி அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه وأتباعه أجمعين، أما بعد. இறை புகழ் பாடி இறை தூதரை வாழ்த்தி இறை நேசர்களை நேசித்தவனாக துவக்கம். சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த மீலாது விழா சிறக்க வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி நன்மைகள் அதிகம் பெற வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய இளஞ்சிங்கங்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ஹபீப் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்த்துவதற்காக வேண்டியே, அவர்களை வாழ்த்துவதற்காக வேண்டியே, அவர்களை நினைவுபடுத்துவதற்காக வேண்டியே, அதன் மூலம் சமுதாய நன்மைகள் பெற வேண்டும், சோனத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டியே உலக பொதுமுறையாகிய வான்முறை அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய 6666 ஆயத்துக்களும் கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறது. திருக்குர்ஆன் இந்த மண்ணிலே இருக்கும் காலமெல்லாம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனுடைய மகத்துவத்தை குறித்து, திருக்குர்ஆனுடைய சிறப்பை குறித்து உலக பொதுமுறையாகிய அல் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக சொல்லி தந்து விட்டான். திருக்குர்ஆனை நாமே அருளி இருக்கின்றோம், இறக்கி இருக்கின்றோம். அந்த திருக்குர்ஆனுக்கு நாமே பாதுகாப்பாகவும் இருப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தெளிவுபட சொல்லி தந்து விட்டான். அந்த திருக்குர்ஆனிலே ஆங்காங்கே குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னோடு இணைத்தே சொல்லுகின்றான். குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். அருமையானவர்களே, இந்த ஆயத்தை சற்று நிதானமாகவே நம்முடைய கல்புக்குள்ளே கொண்டு வந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த இடத்திலே வைத்திருக்கின்றான் என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபியே, சமுதாய மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல.
அல்லாஹுவாகிய எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்றால் ஆயிஷா நாயகி சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் தருவார்கள். அத்தீஉல்லாஹ் என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திக்ரிலேயே மனிதன் தன்னை திளைக்க செய்து கொள்ள வேண்டும் என்றும், வாத்தீஉர் ரசூல் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சதா நேரம் ஸலாத் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, அவர்களுடைய நாமத்தை உலகம் முழுவதும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு உயிராக நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்கள் அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் மீலாது விழா நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலூது ஷரீஃப் தெளிவாக ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தெரியாதவர்கள், விவரம் தெரியாதவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று சாதாரண மனிதர் தான், அவருக்கு இவ்வளவு போட வேண்டுமா என்று புலம்பிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய திருக்குர்ஆனுடைய 6666 ஆயத்துக்களும் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அருமையானவர்களே, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அவனுடைய ரசூலையும் நேசிக்க வேண்டும். இந்த வல்லம் நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டிருந்தால், என்னுடைய ரசூலை நீங்கள் புறக்கணித்தால், என்னுடைய ரசூலை நீங்கள் துச்சமாக மதித்தால், என்னுடைய ரசூலை நீங்கள் சாதாரண மனிதர் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டால், அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். நிராகரிப்பவர்களை, இறை நிராகரிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று நபியே சமுதாயத்துக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களை பார்த்து சாதாரண மனிதர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சமுதாய மனிதனுக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ஹபீப் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவாகவே வாழ்த்தி சொல்லுகின்றான். ஏன்? நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். எவ்வளவு தெளிவாக சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாகவே சொல்லித் தருகின்றார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, நீ பெற்றெடுத்த உன்னுடைய அன்பு மக்களை விட, நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய செல்வம், செல்வாக்கு அத்தனையும் விட என்னை நீ நேசிக்காத வரை நீ உண்மையான முஃமினாக ஆகவே முடியாது என்று நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ், அவர்களுடைய புகழை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த அளவிற்கு வைத்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை வீரர்கள் இந்த திருவிதாங்கோட்டிலே இரண்டாவது தடவையாக எஸ்எஸ்எஃப் உருவாக்கியது முதல் இரண்டாவது தடவையாக மீலாது விழா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதைவிட சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டே இருப்போம். கியாமத் நாள் வரை எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கின்ற வரை எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை, அவர்களுடைய புகழை நாங்கள் கொண்டாடி கொண்டே இருப்போம், பாடிக்கொண்டே இருப்போம் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.